இந்த இடம் ஒரு வெறிச்சோடிய யாருமே வாழாத பெரிய பள்ளத்தாக்கா இருக்கும். இதுக்கு முன்னாடி மனுஷங்க வாழ்ந்ததற்கு ஒரு சின்ன அடையாளம் கூட அங்க இருக்குது. ஆனா அப்படி இருந்தும் இவன் தினமும் அந்த பள்ளத்தாக்குல பாம் செட் பண்ணியே ஆகணும். அதுதான் அவனுக்கு கொடுத்திருக்கிற ஒர்க்கா இருக்கும். ஒவ்வொரு 500 மீட்டர் டிஸ்டன்ஸுக்கும் பயங்கரமான க்ளோசிங் வெப்பன்ஸ் மறைச்சு வச்சிருப்பாங்க. இது எல்லாம் ஏதோ ஒண்ணு அந்த பள்ளத்தாக்கு மேல ஏறி வரவிடாம தடுக்கிறதுக்காகத்தான் வச்சிருக்காங்கன்னு அவனுக்கு தெளிவா புரிஞ்சிருக்கும். ஆக்சுவலா 2ஆம் உலக போர் காலத்துல இருந்தே இந்த பெரிய மர்மமான பள்ளத்தாக்கு இருந்திருக்கும். இவனுக்கு என்ன ஆர்டர் கொடுத்திருப்பாங்கன்னா, அங்க வெஸ்ட் பக்கமா இருந்த 100 மீட்டர் ஹைட் உள்ள ஒரு டவர்ல நின்னு அந்த இடத்தை ஃபுல்லா கண்டினியூஸா வாட்ச் பண்ணிட்டே இருக்கணும். ஆப்போசிட்ல ஈஸ்ட் பக்கத்துல இருந்த டவர்ல ரஷ்யன் சோல்ஜர்ஸ் அவங்களோட இடத்தை கண்டினியூஸா வாட்ச் பண்ணுவாங்க. அந்த 2 டவர்ல இருக்கிறவங்களும் தனித்தனியா அவங்களோட ஒர்க் பண்ணி ஆகணும். அவங்க பேசிக்கிறதுக்கும் தடை போட்டிருப்பாங்க. ஆனா இவன் என்ன பண்றான்னா, ரொம்ப நாள் தனியாவே இருந்து போர் அடிச்சதால ஒரு நாள் அவனோட பைனாகுலரை எடுத்துட்டு அடுத்த பக்கம் டவர்ல யாராவது இருக்காங்களான்னு பாக்குறான். அப்படி பார்த்து அடுத்த செகண்டே அவன் பயங்கரமா ஷாக் ஆகிறான். ஏன்னா அடுத்த பக்கம் இருக்கிற டவர்ல ஒரு பொண்ணு ஒர்க் பண்றான்னு அவன் கனவுல கூட நினைச்சிருக்க மாட்டான். அந்த பொண்ணு பாக்குறதுக்கும் ரொம்ப அழகா இருப்பான். சடனா அவ திரும்பி பார்க்கும்போது அவன் டவருக்குள்ள போய் ஒளிஞ்சுக்கிறான். ஆக்சுவலா அவன் சாதாரணமானவ கிடையாது. ஹிஸ்டரியிலேயே 3000 மீட்டர் டிஸ்டன்ஸ்ல இருந்த டார்கெட்டை ஃபர்ஸ்ட் டைமா கரெக்டா ஷூட் பண்ணி ரெக்கார்டு வச்ச ஒரு டேலண்டான ஸ்னைப்பர். இந்த மாதிரி கஷ்டமான வேலைகளை எல்லாம் ரொம்ப ஈஸியாவே செஞ்சு முடிச்சிருவான். அதனால தான் அவளே விருப்பப்பட்டு இந்த டவர் கார்டு டியூட்டியையும் வாங்கியிருப்பான். அன்னையில இருந்து எப்பவும் கனவுல அவனுக்கு அவளோட முகம் தான் வருது. உடனே கண்ட்ரோல் பண்ண முடியாம ஒரு பைனாகுலரை எடுத்துட்டு அவளை பார்க்க போயிடுறான். இப்போ இவனுக்கு அவ மேல லவ்வும் ஸ்டார்ட் ஆகிருச்சு. அன்னைக்கு நைட்டு எப்படியோ கடந்ததுக்கு அப்புறம் அடுத்த நாள் அவ ஒரு கண்ணை எடுத்து வானத்தை பார்த்து ஷூட் பண்ணி அவனோட அட்டென்ஷனை இவ பக்கமா திருப்புறான். அவங்க 2 பேருக்கும் தூரம் அதிகமா இருந்ததால அவ ஒரு பேப்பர்ல ஒரு மெசேஜ் எழுதி அவன் கிட்ட காமிக்கிறான். அதுக்கப்புறம் அவ கோபப்படுவான்னு நினைச்சு நம்ம 2 பேரும் பேசிக்க கூடாதுன்னு எழுதி காமிக்கிறான். பதிலுக்கு அந்த பொண்ணு, ஒன்னும் ப்ராப்ளம் இல்ல, இன்னைக்கு என்னோட பர்த்டே தான், நாம என்ன வேணும்னாலும் பேசிக்கலாம்னு சிரிச்சுக்கிட்டே மெசேஜ் எழுதி காமிக்கிறான். உடனே அவன் அவளுக்கு பர்த்டே விஷ் சொல்லிட்டு அவங்களோட ட்ரிங்க்ஸை ஷேர் பண்ணிக்கிறாங்க. அவங்க 2 பேரும் தூரத்துல இருந்தே அவங்களோட ஃபீலிங்ஸை ஷேர் பண்ணிக்க ஆரம்பிக்கிறாங்க. அப்போ அவ உன்னோட ஸ்பெஷல் டேலண்ட் என்னன்னு அவன் கிட்ட கேட்கிறா. அவன் நான் நல்லா ஷூட் பண்ணுவேன்னு சொல்றான். அப்போ அவ நான் உன்னோட ஷூட்டிங் டேலண்டை இப்பவே பார்க்கணும்னு கேட்கிறான். உடனே அவனும் வேற வழி இல்லாம அவனோட ஷூட்டிங் டேலண்டை அவகிட்ட காமிக்க ஸ்னைப்பரை எடுக்க போறான். ஆனா அதுக்குள்ள அந்த பொண்ணு அவன் பக்கத்துல வச்சிருந்த ஒரு சொம்ப கரெக்டா ஷூட் பண்ணி அவளோட ஷூட்டிங் டேலண்ட்டை காமிக்கிறான். பதிலுக்கு அவனும் அவ வச்சிருந்த ஒரு பாட்டில ஷூட் பண்றான். ஆனா அவ கோபப்படாம அவ தலைக்கு மேல ஒரு பாட்டில வச்சுட்டு இப்போ இதை கரெக்டா ஷூட் பண்ணுன்னு அவன் கிட்ட சைகை காமிக்கிறான். அவன் எய்ம் பண்ணுன டைம்ல சடனா அவனை கீழே பாருன்னு சைகை காமிக்கிறான். ஏதோ ஒண்ணு அந்த பள்ளத்தாக்குக்கு மேல ஏறி வந்துட்டு இருக்கும். அவனும் உடனே பள்ளத்தாக்க பார்த்து எய்ம் பண்றான். அங்க ஒரு பயங்கரமான மான்ஸ்டர் மேல ஏறி வந்துட்டு இருந்ததை பார்த்ததுக்கு அப்புறம் தான் அவனை ஏன் இந்த டவர்ல வாட்ச் பண்ண போட்டிருக்காங்கன்னு அவனுக்கு புரியுது. கொஞ்ச நேரத்திலேயே அங்க நிறைய மான்ஸ்டர்கள் மேல ஏறி வர ஆரம்பிக்குது. உடனே அந்த பொண்ணு அவனுக்கு ஹெல்ப் பண்றதுக்காக அவளோட மிஷின் கண்ணை எடுத்து ஷூட் பண்ண ஆரம்பிக்கிறான். கொஞ்ச நேரத்திலேயே அந்த மான்ஸ்டர்கள் எல்லாம் செத்து போயிருது. அதுங்க எல்லாம் போயிருச்சுன்னு நினைச்ச டைம்ல சடனா அவளுக்கு பக்கத்துல ஒரு பயங்கரமான சத்தம் கேக்குது. அவ மெல்ல 2 ஸ்டெப் பின்னாடி எடுத்து வச்சதும் ஒரு பெரிய மான்ஸ்டர் அதோட கையை மேல எடுத்து வைக்குது. உடனே அவ கோபத்துல அவ கிட்ட இருந்த கண்ணால கண்டினியூஸா ஷூட் பண்ணி அதை கீழே தள்ளுறான். ஆனா அது அந்த இடத்துல மறைச்சு வச்சிருந்த ஒரு கன்னிவடியில போய் விழுந்ததால சடனா அந்த இடமே பிளாஸ்ட் ஆகுது. அப்போ அதுல ஒரு மெட்டல் பீஸ் அப்படியே பறந்து வந்து அவளோட நெஞ்சிலேயே கிழிச்சிருது.